ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐலான். இன்னைக்கு நம்ம கைனமேட்டிக்ஸ் சாப்டரோட 12th கொஸ்டின் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, 12th இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின்ங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஈஸி கொஸ்டின், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்றாங்க, the reaction between A and B is the first order with respect to A. A கூட ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான், ஜீரோ ஆர்டர் with respect to Bன்ட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸி. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் அதோட கான்சென்ட்ரேஷன் டு த power of order. First order with respect to A, zero order with respect to B. Anything to the power 0 is 1. அப்ப என்ன ஆகும், ரேட் ஃபார்முலா என்னன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு K into A power 1. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு இந்த டேபிள் ஃபில் பண்ண போறோம். எப்படி சார் ஃபில் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்னா, கொடுத்துருக்காங்களா இந்த ஃபார்முலாவை திருப்பி நான் எழுதிக்கிறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு K into concentration to the A power 1. இதான் நம்ம கண்டுபிடிச்சது. ரேட் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட். இதுல என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5. ரேட் வந்து 2 into 10 power minus 2 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் தெரியாது, ஏவோட கான்சென்ட்ரேஷன் 0.1 பவர் 1. அப்போ அதை இங்கிட்டு கொண்டு போயிட்டா கே கண்டுபிடிச்சிங்களா ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ 2 into 10 power minus 2 divided by 0.1. இது எப்படி எழுதணும்னா 2 into 10 power minus 2 divided by 0.1. எப்பயுமே 1 into 10 power minus 1 எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி அழகா இருக்கும். இந்த மைனஸ் ஒரு டெசிமல் இருக்கா, 10 power minus 1 போட்டுருங்க. அப்ப என்ன ஆகும், 2 divided by 1 2 தான், மைனஸ் 1 மேல போனா பிளஸ் 1 ஆகும். அப்ப 2 into 10 power minus 1 வந்துடும். இதுதான் விச் இஸ் நத்திங் பட் 0.2. இதுதான் ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ. அதோட யூனிட் முக்கியம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இது ஜீரோ ஆர்டர். அப்போ 1 plus 0 0. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட யூனிட் என்னது, ரேட் கான்ஸ்டன்ட் கே வந்து மினிட் பார் மைனஸ் 1. செகண்ட் பார் மைனஸ் 1 படிச்சிருப்பீங்க, இவங்க கொஸ்டின்ல மினிட்ல கொடுத்துருக்காங்க, அதனால மினிட் பார் மைனஸ் 1. கிளியரா புரிஞ்சா? அடுத்து போலாமா செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன சொல்றாங்க, செகண்ட் பார்ட் எங்க எழுதலாம், இங்க எழுதுறேன். செகண்ட் பார்ட்ல ஏவோட கான்சன்ட்ரேஷன் கேட்கறாங்க. அதே ஃபார்முலா, ரேட் கொடுத்துட்டாங்களா, ரேட் கொடுத்துட்டாங்க, எங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 4 into 10 power minus 2 is equal to ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சோமா. ஒரு ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்கும் அதான் ரேட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் பேரே ரேட் கான்ஸ்டன்ட், மாறுமா மாறாது. ஏவோட கான்சன்ட்ரேஷன் கேட்கறாங்க. டிவைட் பண்ணீங்கன்னா வரப்போகுது, ஏ இஸ் ஈக்குவல் டு 4 into 10 power minus 2 divided by 0.2. நான் ஆல்ரெடி சொன்னேன், டெசிமலை இதா மாத்திருங்கன்னு சொல்லிட்டேன். 2 into 10 power minus 1 இருக்கும். இதே கேன்சல் பண்ணீங்கன்னா 2 இருக்கும். மைனஸ் 1 மேல வந்தீங்கன்னா பிளஸ் 1 வந்துடும். மைனஸ் 2 பிளஸ் 1 இருக்கும். அப்போ 2 into 10 power minus 1 இருக்கும். அப்போ which is 0.02. 0.2. 2 into 10 power minus 1 0.2. என்ன யூனிட்னா அங்க என்ன யூனிட் போட்டிருக்காங்க, மோல் லிட்டர் பர் மைனஸ் 1. அப்போ அதே தானே, இதுவும் கான்சென்ட்ரேஷன் தானே, அங்க எழுதிருங்க. ஃபில் பண்ண சொல்லிருக்காங்களா 0. அது வேற ஏன் வர அப்டேட் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, அது இங்க வந்து 0.2 வரும் இங்க. ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரேட் கேட்குறாங்க. அதே ஃபார்முலா, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே, மாற போறதே இல்லையேன்னு சொல்லிட்டேனே. ஏ இந்த ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷன், தேர்ட் எக்ஸ்பெரிமெண்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.4. அப்போ அதை போட போறேன் 0.4. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரப்போகுது 2 into 10 power minus 1, 4 into 10 power minus 1. எனக்கு எப்பயுமே டெசிமல் மல்டிப்ளை, டெசிமலை பற்றி பிடிக்காது, நம்பரா மாத்திடுவேன். 4 2s are 8 into 10 power minus 2. அங்க ரேட்டுக்கு என்ன யூனிட் போட்டிருக்காங்க, லிட்டர் பவர் மைனஸ் 1, மினிட் பவர் மைனஸ் 1. அதே தான் போட்டுருங்க, லிட்டர் பவர் மைனஸ் 1, மினிட் பவர் மைனஸ் 1. அதை எடுத்து அங்கே போட்டுக்கலாம், ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன். ஃபோர்த் என்ன சொல்றாங்க, ஃபோர்த் ஒன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கேட்குறாங்க. கிட்டத்தட்ட செகண்ட் ஒன் மாதிரியே தான். ரேட் இஸ் ஈக்குவல் டு, ரேட் கான்ஸ்டன்ட் தெரியும் 0.2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கேட்குறாங்க. ரேட் கொடுத்துட்டாங்க, அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 into 10 power minus 2 கொடுத்துருக்காங்களா. 2 into 10 power minus 2 is equal to 0.2 times A. அப்போ A is equal to 2 into 10 power minus 2 divided by 0.2. நான் 0.2 என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நல்லா தெரியும். I'll make it as 2 into 10 power minus 1. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 into 10 power minus 2 plus 1 வரும், which is minus 1, which is 0.1. யூனிட் வந்து மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1. 4 கேட்டிருக்காங்க.
ஆக்சுவலாக 4ல் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன கண்டுபிடிப்பீங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ரியாக்ஷன்ல கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு 0.2. தேர்ட் ஒன்ல இனிஷியல் ரேட் கேட்டிருக்காங்க, அது 8 × 10⁻². ஃபோர்த் ஒன்ல ஏவோட கான்சன்ட்ரேஷன் மறுபடியும் கேட்டிருக்காங்க 0.1. கிளியரா கைஸ்? வெரி சிம்பிள். வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.